சிண்டு, ஏன் விளையாட வராம இப்படி புது வீட்ல தனியா உட்காந்துட்டு இருக்க? அது ராஜி, இன்னும் 2 நாள்ல எங்க அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு பால் காய்ச்ச போறாங்க. ஓ சூப்பர் சிண்டு, பால் காய்ச்ச போறீங்களா? அப்படின்னா எங்களெல்லாம் இன்வைட் பண்ணுவியா சிண்டு? உங்களை இன்வைட் பண்ணாம இருப்பனா? சரிடா, பால் காய்ச்சறது சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கு போய் நீ எதுக்கு சேடா உட்காந்துட்டு இருக்க? எனக்கு இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்காம பால் காய்ச்சறதுக்கு இஷ்டமே இல்லை. பாரு, பெயிண்ட் அடிக்காம வீடு நல்லாவே இல்லை. எங்க அம்மாட்டையும் அப்பா கிட்டையும் சொன்னா அவங்க அமௌண்ட் இல்லை, இப்போதைக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, அதுக்காடா இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்க? பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா? என்ன ராஜி, பெயிண்ட் அடிக்கிறத நீ இவ்வளோ சாதாரணமா சொல்ற? நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிடலாம். ஏய் செம்ம சூப்பர் ராஜி. நான் என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருந்தேன். நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. சரி, பேசி நம்ம நேரத்தை நம்ம வீணாக்க வேணாம். இப்போவே பெயிண்ட் அடித்தாதான் இன்னும் 2 நாளில் பால் காய்ச்சறதுக்குள்ளே அதெல்லாம் காயும். நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன். நீ போய் அதுக்குள்ளே பெயிண்ட்லாம் வாங்கி ரெடியாக வச்சிருச்சுன்ட்டு. நான் இப்போ உடனே வந்துடுவேன், சீக்கிரம்டா. A few minutes later. சிண்டு, பெயிண்ட்லாம் வாங்கி வச்சிட்டியா? ஏய் என்னப்பா வர்றதுக்கு இவ்வளோ நேரமா? எங்கள் அப்பா அம்மாட்டெல்லாம் அங்கே பெர்மிஷன் கேட்கணும்ல, அவங்க விட்டாதானே வர முடியும். அதான் வீட்டுக்கு போய் பெர்மிஷன் கேட்டு வந்தோம். அதான் டைம் ஆயிடுச்சு. சரி வாங்கப்பா, டக்குன்னு வேலையை ஆரம்பிப்போம். இதோ ஆரம்பிச்சிடலாம். ஏய், நான் ஃபர்ஸ்ட் ஒயிட்டை இந்த வீட்டோட ஃப்ரண்ட்ல பேக்ல சுத்தி எல்லா சைடும் கொடுத்துட்றேன். அப்புறம் நீங்க கொடுங்க, சரியா? சிண்டு, ஒன்று ஸ்லீப்பிங்காக கொடுத்தா ஸ்லீப்பிங் லைனாகவே கொடு, அல்லது ஸ்டாண்டிங் லைனாக கொடுத்தா ஸ்டாண்டிங் லைனாகவே கொடு. பாதி ஸ்லீப்பிங் பாதி ஸ்டாண்டிங் கொடுக்காதடா, அப்புறம் அப்படியே திட்டா தெரியும். ஹே, ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காத ராஜி, நீ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. டேய், ஓ வீடு அழகா இருக்கணுங்கிறதுக்காண்டி தான்டா சொல்கிறேன், சொன்னா புரிஞ்சுக்கோடா. ஹே, அது நீ பெயிண்ட் பண்ணுவில்ல, அப்போ உனக்கு தெரியும். சிண்டு, ஏன்டா அப்படி ஒயிட் கலரை போய் வாங்கிட்டு வந்திருக்க? கலர் கலராக கொடுத்தா எவ்வளோ அழகா இருக்கும். பார்த்துக்கலாம் விடு. ராஜி, இப்போ வீட்டோட ஃப்ரண்ட்ல முடிஞ்சிருச்சு. நான் போய் பேக்லலாம் பெயிண்ட் அடிக்கிறேன். நீ இந்த ப்ரௌன் கலர் எடுத்து டோருக்கு கொடு. இங்கே பாரு, பெயிண்டே இல்லாத ப்ரெஷ்ஷை வச்சுட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கா. ஏய், சொட்டுக்கிட்டு விழுந்தா அசிங்கமாக இருக்கும்பா. ஐயோ, அதுக்காண்டி வெறும் ப்ரெஷ்ஷை வச்சாடி கலர் பண்ணுவ? எல்லாரும் அடிச்சதுக்கப்புறம் பாருங்க, நான் அடிச்சது தான் சூப்பராக இருக்கும். A few moments later. சிண்டு, ரோசி 2 பேருமே மேலே கொடுத்துட்டு இருக்கீங்க. பக்கத்தில் வர்றீங்க, பார்த்து கொடுங்க. பெயிண்ட்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. அதெல்லாம் நாங்க பார்த்து கொடுத்துருவோம். வீடு பார்க்க சூப்பராக இருக்குப்பா. பெயிண்ட் அடிச்சதுக்கு அப்புறம் தான் நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு. 2000 years later. ஹே ஜானு, நீ அதுக்குள்ளேயும் ப்ளூ கலர் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாம், நானும் நீங்கள் ஏதாவது ஒரு பெயிண்ட் கொடுப்பீங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தேன். யாரும் கொடுக்கல. அதான் நானாக ஒரு கலரை பார்த்து எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹேய், இந்த ப்ளூ கலர் செம்மையா இருக்குப்பா. இருக்கிற கலர்ல இந்த ப்ளூ கலர் தான் அழகா இருக்கு, நச்சுன்னு இருக்கு. சிண்டு, வயிறெல்லாம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சுடா, ஏதாவது ட்ரீட் வைடா. சரி, உங்களுக்கு இட்லி தோசை ஏதாவது வாங்கி தரட்டுமா? இட்லி தோசையா? அதை நீயே சாப்பிடு. எனக்கு ஏதாவது பீஸா பர்கர் தான் வேணும். ஹே, எங்கள் வீட்டு பால் காய்ச்சலாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வாங்கி தரேன்ப்பா. இப்போ நான் சேவ் பண்ண அமௌண்ட் எல்லாம் பெயிண்ட்டுக்கே சரியாக போயிடுச்சு. வீட்ல இருந்து எங்க அம்மா மாறி மாறி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எப்போ வருவேன்னு. சீக்கிரம் முடிங்கப்பா. ஜானு, நீ முடிச்சிட்டியா? நான் அடிச்சு முடிச்சிட்டேன்ப்பா. ஹே, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் இல்லைனா இது இம்பாசிபிள் தெரியுமா? என் வீடு எனக்கே பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே தேங்க்ஸ்லாம் சொல்லக்கூடாது. நாங்களாம் வெட்டியாக தான் இருந்தோம். இப்போ ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதை நினைக்கும் போது எங்களுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வருவாங்க. வந்து பார்த்தாங்கன்னா ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவாங்க தெரியுமா? என்ன இது, வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கே, நம்ம அடிக்கவே இல்லையே. ஒருவேளை இவர் அடிச்சிருப்பாரோ? இவர் அடிச்சிருந்தால் நம்மகிட்ட சொல்லியிருப்பாரே. டேய் பசங்களா, என்ன நீங்களா இங்கே இருக்கீங்க? சிண்டு, நீயும் இங்கே தான் இருக்கியா? எஸ்மா, நானும் இங்கே தான் இருக்கேன். யார் வீட்டுக்கெலாம் பெயிண்ட் பண்ணா? அதுவாம்மா, நீங்கள் அப்பப்போ எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பீங்களா? அதெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். அதில் தாம்மா பெயிண்ட்லாம் வாங்கி இந்த மாதிரி பண்ணோம்.
நான் மட்டும் பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. பசங்களா ரொம்ப தேங்க்ஸ்டா. ஆன்ட்டி நீங்கள் என்ன ஆன்ட்டி சிண்டு மாதிரியே எப்போ பார்த்தாலும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நாங்கள் சும்மா இருந்த நேரத்தில் ஏதோ ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம் ஆன்ட்டி, அவ்வளோதான். வீடு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே பிள்ளைங்களா, 2 நாளில் பால் காய்ச்சிருக்கு, மறக்காமல் எல்லாரும் வந்துருங்க. ஓகே ஆன்ட்டி, ஷூர் ஆன்ட்டி. நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நாங்கள் தான் ஆளாக வந்து நிற்போம்.